திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வெல்வினை தொந்தம் தானென் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லாததோர் அடிமை பூண்டனுக்கே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு 11ஆம் திருமுறையில 33வது திருத்தொண்டர் திருவந்தாதி, அதாவது நம்பியாண்டார் நம்பியாரில் செய்தது. திருவாரூரில் திருக்கோயில் கொண்டருளிய சேருமான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்துக் கொடுக்க சுந்தரர் திருத்தொண்டர் தொகையை பாடி அடியார்களை போற்றினர். திருநாரையூர் பல்லா பிள்ளையாரின் திருவருளை பெற்ற நம்பியாண்டார் நம்பி மேற்படி பிள்ளையாரின் திருவருளால் திருத்தொண்டர் தொகையை விரித்து அத்தொகையை முதல் நூலாக கொண்டு இவ்வந்தாதிய வழி நூலாக பாடினார். சேக்கிழார் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்கு பெரிதும் ஆதாரமாக விளங்குவது இவ்வந்தாதியே. இவ்வந்தாதியின் கண் தேவாரம் பாடிய மூவரும் தனியடியார், அது 60 திருக்கூட்டத்தாரும் ஆகிய திருத்தொண்டர்களுக்குரிய ஊர், நாடு, மரபு முதலியவைகளும் அவர்கள் மேற்கொண்டொழிய திருத்தொண்டின் நெறியும் அதனால் அவர்கள் பெற்ற பேரும் கூறப்படவில்லை. இவ்வந்தாதி 89 கட்டளை கழுத்துரையை கொண்டதாக விளங்குகிறது. அனுபடியுங்க. திருத்தொண்டத் தொகை திருப்பதிகத்தில் உள்ள 11 பாடல்களிலும் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே என நம்பியாரூரர் தம்மை தொண்டருக்கு தொண்டராக குறிப்பிடுகின்றார். இ11 இடங்களிலும் சுந்தரர் வரலாற்று நிகழ்ச்சிகளை குறித்து போற்றும் 11 பாடல்கள் இத்திருவந்தாதியில் முறையே அமைந்துள்ளன. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சேரமான் பெருமாள், கோச்செங்கட் சோழர் ஆகிய பெருமக்களின் வரலாறுகள் 2 பாடல்களிலும், ஏனைய பெருமக்களின் வரலாறுகள் ஒவ்வொரு பாடலிலும் குறித்து போற்ற பெற்றன. திருத்தொண்டர் தொகையில் போற்றப்பெறும் தனி அடியார் தொகையடியார் இத்துணையர் என்பதை ஒரு பாடலிலும், அத்திருப்பதிகத்தில் உள்ள பாடல்களில் முதற்குறிப்பினை ஒரு பாடலிலும், இத்திருவந்தாதியை ஓதுவதால் வரும் பயனை ஒரு பாடலிலும் கூறி நம்பியாண்டார் நம்பிகள் இத்திரு அந்தாதியினை நிறைவு செய்துள்ளார். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். மாலினி படியுங்கோ முதல் பாட்ட. மாலினி படிச்சு பொருளையும் வாசியுங்கோ. பொன்னி வடகரை சேர்நாரையூரில் உலை கைமுக மன்னன் 63 பதித மரபு செயல் பன்னகத் தொண்ட தொகை வகை அந்தாதிதனை சொன்ன மறைகுல நம்பி பொற்பாதன் துணை துணையே. காவேரியின் வடகரையில் உள்ள திருநாரையூரில் கோயில் கொண்டிருக்கும் துளையுள்ள தும்பிக்கையை உள்ள பொல்லாப்பிள்ளையார் 63 நாயன்மார்களது ஊரும் தேசமும் குலமும் செயல்களும் சொல்ல திருத்தொண்டர் தொகையின் வகையாக பெறும் இத்திருத்தொண்டர் திரு அந்தாதியை சொன்ன வேதியர் குல நம்பியாண்டார் நம்பிகளின் பொற்பாதங்கள் நமக்கு துணையாக இருக்கின்றன. தில்லை வாழ்ந்தனர் செப்பத்தகுபுகள் தில்லை பதியிற் செழுமறையோர் ஒப்பப்புவனங்கள் மூன்றினும் உம்பரின் ஊரரித்த அப்பற்கு அமுத திருநடற்கு அந்திப்பிறை அணிந்த துப்பற்கு உரிவை தொழில் புரிவோர்கமை சொல்லுதுமே. சிறப்பித்து சொல்லப்படுகின்ற சிதம்பரத்தில் வாழும் அந்தணர்களைப் போன்ற உலகங்கள் மூன்றிலும் ஆகாயத்தில் திரிந்த திரிபுரங்களை எரித்த தந்தையாக விளங்குபவரும் திருநடம் செய்பவரும் புரை அணிந்தவரும் பவளம் போன்ற நிறமுடையவருமான சிவபெருமானுக்கு உரிமை தொண்டு செய்து வருகின்ற தில்லை அந்தணர் மூவாயிரரை துதிப்போமாக. சொல்ல சிவன் திருவானைதன் தூம் ஒளிதோல் நசையை ஒல்லை துறந்துரு மூத்த தற்பின் உமைகோன் அருளால்
வில்லை புரைநிதலோடு இளமை பெற்று இன்பம் மிக்கான் தில்லை திருநீலகண்ட குயவனாம் செய்தவனே. சிதம்பரத்தில் வாழ்ந்திருந்த திருநீலகண்டர் என்ற சிவனடியார் பரத்தையர்பால் இன்பத்துறையில் எளியரானார் என்பதை அறிந்த அவரது மனைவியார், எம்மை தீண்டாதீர், நீலகண்டத்து மீது ஆணை என்றார். அன்று முதல் அவர் பெண்ணாசை துறந்தார். ஆண்டுகள் பல சென்றன. இளமை நீங்கி மூப்பு வந்தது. பின்னர் இறைவன் திருவருளால் தானும் தன் மனைவியும் இளமை நலம் பெற்றனர். இவர் குயவர் மரபைச் சேர்ந்தவர். இயற்பகை நாயனார். அனு இயற்பகை நாயனார். செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்ப சிவந்தவனாய் கை தவம் பேசி நின் காதலியைத் தருகின்றலுமே. மைதிகள் கண்ணியைந்தவன் வாய்ந்த பெரும் புகழ் வந்து எய்திய காவிரி பூம்பட்டினத்துள் இயற்பகையே. தெளிவுரை. காவிரி பூம்பட்டினத்தில் பெருவணிகராய் வாழ்ந்தவர் இயற்பகையார். அடியார்கள் கேட்பதை இல்லை என்னாது கொடுத்து வந்தார். ஒரு நாள் சிவபெருமான் தூர்த்த வேதியர் உருவில் வந்து உன்னுடைய மனைவியை வேண்டி வந்தேன் என்றார். அவ்வாறே தம் மனைவியை ஈந்தார். இறைவர் மறைந்து உமையொரு பாகராய் விடைமேல் காட்சி கொடுத்து இவருக்கு முக்தி அளித்தார். இளையான்குடி மாலினி. மாலினி. இளையான்குடி மாறநாயனார். இயலா விடை சென்ற மாதவர்க்கு இன்னமும் தாவிதைத்த வயலார் முளைவித்து வாரி மனை அலக்கால் வறுத்து சேலார் பயிர் விழுந்தீங்கறி ஆக்கும் அவன் செழுநீர் கயலார் இளையான் குடியுடை மாறன் எங்கற்பகமே. மாறன் என்பவர் இளையான்குடியில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். அவர் அடியார்களுக்கு அமுதளித்து வறுமையிட்டார். அவரை சோதிக்க ஒரு நாள் இரவு இறைவன் அடியவர் உருவில் வந்தார். வீட்டில் ஒன்றுமில்லாத நிலை. வயலில் விதைத்த நெல் முளைகள் எடுத்து வந்து வீட்டுக்கூரையை எடுத்து அதை வறுத்து சோறு சமைத்து கீரையை தீக்கறியாக செய்து உணவளிக்க முயன்ற போது இறைவன் தோன்றி அந்த தம்பதியரை ஆட்கொண்டார். மெய்ப்பொருள் நாயனார். கற்றனன் மெய்த்தவன் போலொரு பொய்த்தவன் காய்ச்சினத்தால் செற்றவன் தன்னை இவனைச் சிறப்புகழும் திருவாய் மற்றவன் தந்தானமரே எனச் சொல்லி வானுலகம் பெற்றவன் சேதிவன் மெய்ப்பொருளாம் என்று பேசுவரே. மெய்ப்பொருள் நாயனார் சேதி நாட்டு மன்னர், சிறந்த சிவபக்தர். அவரை நயவஞ்சகமாக கொல்ல நினைத்த முத்தநாதனை தடுத்து நிறுத்திய தன் ஏவலாளை தத்தா நமக்கூறி கூறி வீழ்ந்தார். இறைவன் நாயனாரின் எதிரே தோன்றி காட்சி அளித்தார். சிவனடியாரை கொன்றான் என்று கூறாமல் தன்முன் நினைத்த பரிசே செய்தான் என்று சேக்கிழார் கூறினார். விரல்மண்ட நாயனார். பேசும் பெருமையவ் ஆரூரனையும் பிராணவனாம் ஈசன் தனையும் பிறகு தட்டென்றவன் ஈசனுக்கே நேசன் எனக்கும் பிரான்மனைக்கே புக நீடுதென்றல் வீசும் பொழில் திருச்செங்குன்றம் மேய விரண்மிண்டனே. சேர நாட்டைச் சேர்ந்த செங்குன்றூரில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர் விரண்மிண்டர் சிறந்த சிவனடியார். திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில் இவர் தங்கியிருந்த போது சுந்தரர் அடியார்களை வெளிப்படையாக வணங்காமல் மனத்தினேலேயே எண்ணிக்கொண்டு சென்றார். அது கண்டு விரண்மிண்டர் சினந்து வன்தொண்டர் பிறகு இறைவனும் பிறகு என்றார். பின்னர் சுந்தரர் திருத்தொண்டர் சினந்து வன்தொண்டர் இறைவனும் புறகு என்றார். பின்னர் சுந்தரர் திருத்தொண்டர் தொகை பாடி அடியார்களை தொழுது அணைத்தார். அமர்நீதி நாயனார். மீண்டும் பொழில் பழையாறை அமர்நீதி வெண்பொடியின்
மீண்டும் பொழில் பழையாறை அமர் நீதி வெண்பொடியின் முண்டம் தரித்த பிறார்க்கு நல்லூரின் முன் கோவணம் நேர் கொண்டிங்கு அருளென்று தன் பெரும் செல்வமும் தன்னையும் தன் துண்ட மதிநுதலாளையும் இந்த தொழிலினே. தெளிவுரை. சோழ நாட்டைச் சேர்ந்த பழையாறையில் வணிகர் குலத்தில் அமர்நீதியார் தோன்றினார். அவர் சிவனடியார்களுக்கு அமுதும் கோவணமும் அளித்து வந்தார். இறைவன் இவரை சோதிக்க வேண்டி இவரிடம் கொடுத்த கோவணம் காணாமற் போகவே அதற்கு ஈடாக அவரும் அவரது மனைவியும் மைந்தரும் தராசு தட்டில் ஏறி ஈடு செய்தனர். அத்துலையோடு சிவலோகத்திற்கு வருமாறு சிவருமான் அருள் பாலித்தார். சுந்தரமூர்த்தி நாயனார். தொழுதும் வணங்கியும் மாலையன் தேடரும் சோதி சென்றாங்கு எழுதுந்தமிழ் பலாவனம் காட்டி எனக்கு உன் குடி முழுதும் அடிமை வந்து ஆட்செய்யென பெற்றவன் முரல் தேனொழுகு மலரினட்டாம்பிரான் நம்பியாரூரானே. தெளிவுரை. திருத்தொண்டர் தொகை பாடிய நம்பியாரூரான் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு 11 பாடல்களில் கூறப்படுகிறது. அவற்றில் முதல் பாடல் இது. திருமாலும் பிரமனும் வழிபாடு செய்தும் காண்பதற்கரிய சிவபெருமான் சுந்தரரை தடுத்தாட்கொள்ள எண்ணினார். திருமண கோலத்தோடு நம்பியாரூர் புத்தூருக்கு சென்றிருந்தார். அங்கு சிவபெருமான் குலவேதியர் உருவில் சென்று மணப்பந்தலில் இந்த நம்பியாரூரன் குடி முழுவதும் என் அடிமை என கூறி ஓர் ஓலையை காட்டினார். ஆரூரர் அவர் கையில் இருந்த ஓலையை பிடுங்கி கிழித்தறிந்தார். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் நம்பியாரூரர். எரிபத்த நாயனார். ஊர் மதில் 3 புத்தமற்கு என்றோர் உயர்தவத்தோன் தார் மலர் கொய்ய வருபவன் தண்டின் மலர் பறித்த ஊர்மலை மேற்கொள்ளும் பாகர் உடல் துணியாக்கும் அவன் ஏர்மலி மாமதில் சூழ் கருவூரில் எரிபத்தனே. சோழ நாட்டில் கருவூர் என்னும் பதியில் ஆநிலை என்னும் கோயில் எரிபத்தர் ஒன்று செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் சிவாகாமியாண்டார் என்னும் முனிவர் பூக்கொண்டு வந்தார். புகழ்ச்சோழனது மதங்கொண்ட பட்டத்து யானை பூக்கூடையை பறித்து சிந்தி சென்றது. உடனே எரிபத்தர் ஓடி வந்து யானையும் பாகனையும் வெட்டி வீழ்த்தினார். இறைவன் எழுந்தருளி யானையும் பாகனையும் உயிர் பெறச் செய்தார். எரிபத்தர் சிவகணங்களுக்கு தலைவராகும் நிலை பெற்றார். ஏனாதிநாத நாயனர். பத்தனை ஏனாதிநாதனை பேர் நீடு எய்னதன்னுள்ளத்தனை தன்னோடு அமர்மலைந்தான் நெற்றி நீறு கண்டு கைத்தனி வாழ் வீடு ஒளிந்தவன் கண்டிப்ப நின்று அருளும் நித்தனை ஈழக் குலதீவன் என்பர் நிலத்தே. சோழ நாட்டில் எய்னூரில் ஈழர் குலச் சான்றோர் மரபில் ஏனாதிநாத நாயனார் இருந்தார். அவர் சிவ வழிபாட்டிலும் திருநீற்று அன்பிலும் சிறந்து விளங்கினார். அவர் மீது பொறாமை கொண்டு அவரிடம் போரிட வந்த அதிசூரன் என்பவன் நெற்றியில் திருநீறு இருப்பதைக் கண்டு வாளை கீழே எறிந்தார். வந்தவன் தன் பகையை தீர்த்து கொண்டான். சேருமான் மாதவியாரோடு காட்சி கொடுத்து நாயனாருக்கு அருள் செய்தார். கண்ணப்ப நாயனார். நிலத்தில் திகழ் திருக்காலத்தியார் திருநெற்றியின் மேல் நலத்தில் பொலி தரு கண்ணிற் குருதி கண்டுள் நடுங்கி வலத்தில் கடுங்கணையால் தன் மலர்கண் இடந்தப்பினான் வலத்தில் கடுங்கணையால் தன் மலர்கண் இடந்தப்பினான் குலத்தில் கிராதன் நம் கண்ணப்பனாம் என்று கூறுவரே. தெளிவுரை. பூமியில் சிறந்து விளங்கும் திருக்காலத்தினாதரன் வலக்கண்ணில் குருதி பெறுவதைக் கண்ட கண்ணப்பர் நடுநடுங்கி தன் வலக்கண்ணை அம்பால் தோண்டி எடுத்து இறைவனின் கண்ணில் அப்பினார். அவர் வேடர் குலத்தைச் சேர்ந்தவர். அவ்வாறே இடது கண்ணையும் தோண்டி எடுக்க முற்பட்ட போது திருக்காலத்தியப்பர் திண்ணனாரின் கையை தம் கையால் பிடித்து கொண்டு நில்லு கண்ணப்ப என் பலத்தில் மாறிலாய் நிற்க என்று அருள் புரிந்தார். மாலினி.
குங்கிலிய கலியநாயனர் ஏந்த கயிறு தன் கண்டத்திற் பூட்டியளிப்பணத்தால் சாய்ந்த சிவன் நிலைத்தான் என்பர் காதலி தாலி கொடுத்து ஆய்ந்த நற்குங்கிலியங்கொண்டு அனற்ப புகை காலனை முன் காய்ந்த அதற்கீட்ட தென்கட ஊரில் கலையனையே. தெளிவுரை. சோழ நாட்டில் திருக்கடவூரில் அந்தணர் குலத்தில் கலையினர் தோன்றினர். சிவபெருமானுக்கு குங்கிலிய தீபம் போடும் பணியில் ஈடுபட்டார். திருப்பனந்தாளில் பெருமான் சாய்ந்திருக்க இவர் தன் கழுத்தில் கயிறு கட்டி சிவலிங்கத்தை இழுத்து நிமித்தினர். வீட்டுக்கு வேண்டிய சாமான் வாங்கி வர தன் மனைவியார் கொடுத்த தாலியை கொடுத்து குங்கிலியம் வாங்கி கொண்டார். நீண்ட நாள் வாழ்ந்து இறைவன் திருவடி நிலையை அடைந்தார். வானக்கஞ்சார நாயனார் கலசமுலைக்கண்ணி காதற் புதல்வி கமல் குழலை நலம் செய்தவத்தவன் பஞ்சவடிக்கிவை நல்கெனலும் அலசும் எனக் கருதாதவன் கூந்தல் அறிந்தளித்தான் மலசை மதிற்கஞ்சை மானக்கஞ்சாரன் என்னும் வள்ளலே. கஞ்சாரூரில் வேளாளர் குலத்தில் தோன்றிய மானக்கஞ்ச நாயனார் சேனாதிபதியாக இருந்தார். தன் மகளின் திருமணத்தின் போது அகச்சமய சிவனடியார் உருவில் ஒருவர் வந்து மகளின் கூந்தலை பூநூலாக பஞ்சவடியாக செய்து கொள்ள கேட்டார். சிறிதும் தாமதியாமல் நாயனர் தன் மகள் கூந்தலை அறிந்து கொடுத்தார். அடியார் மறைந்த இறைவன் காட்சி அளித்தார். மகளின் கூந்தல் முன்போல் வளர்ந்தது. அடிவாட்டாய நாயனர் வள்ளல் பிராட்கு அமுதேந்தி வருவோன் புகழும் இங்கே வெள்ளைச்சடையாய் அமுது செய்யாவிடில் என் தலையை தள்ளத் தகுமென்று பாட்பூட்டிய தடங்கைனன் காணலற்பலன கணமங்கலத்து அறிவாட்டாயனே. சோழ நாட்டில் உள்ள கணமங்கலம் என்னும் திருப்பதியில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர் தாய நாயனர். அவர் நாள்தோறும் இறைவனுக்கு அமுது படைத்து வந்தார். வழியில் மாதவர் விழுந்து விட்டார். அவரை அணைக்கையில் எல்லாம் நிலவடிப்பில் சிந்தி விழுந்து விட்டன. இறைவனுக்கு அமுதூட்ட இயலாமையை எண்ணி தம்முடைய கழுத்தில் அழிவாளை வைத்து அறியலுற்றார். வெடிப்பிலிருந்து பெருமான் கை வெளிவந்து நாயனாரின் கையை பிடித்து கொண்டது. விடேல் விடேல் விடேல். ஆனாய நாயனார் தாயவன் யாவுக்கும் தாழ் சடை மேல் தனித்திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தொல் சீர்துளையால் பெறவும் வேயவன் மேல்மள நாட்டு விரிகுணல் மங்களக்கோ நாயவன் ஆனாயன் என்னை உவந்தாண்டு அருளினனே. தெளிவுரை. மலநாட்டில் திருமங்கலம் என்னும் ஊரில் ஆயர் குலத்தில் ஆனாய நாயனார் தோன்றினார். திருநீற்று அன்புடன் சிவருமானை வணங்கியதோடு ஆனிரை மெய்சிலை செய்து வந்தார். ஒரு நாள் சிவபெருமானை வேங்குழலில் இசைத்தார். இறைவன் காட்சி கொடுத்தார். சுந்தரமுத்தி நாயனர் அருள் துறையத்தற்கு அடிமைப்பட்டேன் இனி அல்லன் என்னும் பொருள் துறையாவது என்னே என்ன வல்லவன் பூங்குவளை இருள் துறை நீர்வயல் நாவற்பதிக்கும் பிரான் அடைந்தோர் மருள் துறை நீங்கி நல்வான் வழிகாட்டிட வல்லவனே. தெளிவுரை. மூல ஓலப்படி சுந்தரம் முதியவர்க்கு அடிமையாக ஏவல் செய்ய வேண்டும் என்று திருவண்ணைநல்லூர் சபையினர் முடிவு செய்தனர். நீர் எவ்வூரினர் என்று கேட்க வேதியர் நம்பியார் ஊரையும் பிறரையும் அழைத்து சென்று கோயிலுக்குள்ளே சென்று மறைந்தனர். சிவபெருமான் இடபவானத்தின் மேல் எழுந்தருளி ஆரூரருக்கு காட்சி தந்து நாமே உம்மை தடுத்தாட்கொண்டோம், நீ வந்தொண்டன் என்ற பேருக்கு உரியாய் என்று அருளினார். மூர்த்தி நாயனர் அவந்திருகுண்டு அமனாதிவன் மாழ்வனன்று அன்றாலவாய் சிவந்திருமேனிக்கு செஞ்சாந்தனமாய் சிளமுழங்கை வந்தொளிர் பாறையில் தேத்துலகு
ஆண்ட உன்மூர்த்திரன்னூர் நிவந்த பொன்மாட மதுராபுரி என்னும் நீள்பதியே. மதுரையில் வணிகர் குலத்தில் மூர்த்தி நாயனார் தோன்றினார். சிவபெருமானுக்கு சந்தன காப்பிடும் பணியைச் செய்து வந்தார். படையெடுத்து வந்த சமண மன்னர் சூழ்ச்சியால் சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை. இவர் தன் கையையே கல்லில் தேய்த்தார். சிவனருளால் சமண மன்னன் மாண்டான். மூர்த்தி நாயனார் செலுத்தி பின்னர் இறைவன் திருவடி சேர்ந்தார். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். 1125 நிப்பாட்டிருக்கிறோம். இதை நான் மார்க் பண்ணி வையுங்கோ. இன்னைக்கு அதுவும் சர்க்குலர் குருவு சைலண்டங்களுக்கு இந்த 11ஆம் திருமுறை திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியார் என்னது படிக்க கிடைச்சிருக்கங்கட. நாங்கள் வளமையான ஓர்டரின்படி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துட்டு. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.